வாலிபர்களுக்கு செய்திகள் புத்தகத்தில் ஒரு அருமையான புத்தகம், 148ஆம் பக்கம். தங்களிடத்தில் ஒரு பெரிய வேலை, ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று அநேகர் காத்திருக்கிறார்கள். தேவனுக்கு தங்களுடைய உண்மையை, விசுவாசத்தை காண்பிப்பதற்கான வாய்ப்புகளை அவர்கள் தினமும் இழந்து போகிறார்கள். இப்போ பெரிய பொறுப்பு வரணும் காத்திருக்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? நம் வீட்டில் நம்ம செய்ய வேண்டிய சின்ன சின்ன கடமைகளை முழு மனதோடு செய்ய வேண்டுமே, அதை செய்ய நாம் தவறும் பொழுது, இது நான் எனக்கு ஆர்வம் இல்லை, துணி வைக்கிறதில்ல, சமைக்கிறதில்ல, வீட்டை பெருக்கிறதில்ல, ஒதுங்க வைக்கிறதில்ல, துணியை மடித்து வைக்கிற காரியத்தில் இதெல்லாம் எனக்கு ஆர்வம் இல்லை என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில் தவறுகிறோம். தேவனுக்கு உண்மையாக இருக்கிற அந்த உண்மைத்தன்மையை, அந்த விசுவாச குணத்தை வளர்த்து கொள்கிற அந்த வாய்ப்பை நாம் இழந்து விடுகிறோம். பாருங்களேன், சில வீடுகளுக்கு போனோம்னா, ஏன் சில சபைகளுக்கு போனோம்னா கூட அந்த செப்பல், ஷூஸ், செருப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு கிடக்கும். அதெல்லாம் அடுக்கி வைக்கணும். சாப்பிட்ட தட்டை உடனே கழுவி வைக்கணும். லிட்டில் டியூட்டி, இது ஒரு சின்ன கடமை. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளில் உண்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயவாரு, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக்குவேன் அப்படின்னு ஆண்டு சொல்லியிருக்கிறார்ல. அதே தாங்க தாவீது வாழ்க்கையில் நடந்தது.